என்னைக்காவது வந்துட்டு லீவில் வந்து ஊருக்கு போகணுன்னா வந்து வண்டியா போ சாம்பார் நான் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. உங்கள் ஊருக்கு போனாங்கன்னா கறி ஃபிஷ்ஷு எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க சார். எக்ஸாக்ட்லி வந்து அது அப்படி கிடையாது சார். எது எது என்னென்ன யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஃபேமிலியும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல. நான் புள்ள ஊர் சாப்பாடை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் வந்து கடற்கரை ஏரியா, என் வீட்டிலேருந்து எட்டி பார்த்தா கடல் தெரியும். பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. நான் சொல்றது நம்புகையா? எங்க ஊர்க்காரங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா உவரின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது சார். நான் வரும்போது சென்னையில எனக்குன்னு சொல்லி யாருமே இல்லை சார். உண்மையாவே என்னோட சொந்த பந்தங்களும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கு. இதெல்லாம் உங்க கடமை, புரிஞ்சுக்கங்க. இப்ப எங்க அண்ணன் வந்தப்ப சென்னையில ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் வர்றப்ப எங்க அண்ணன் எனக்கு ஸ்கூட்டர் வச்சிருந்துச்சு. நீங்களா யாருடா? How do I tell you? ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வச்சிருந்துச்சு. டெய்லி காசு கொடுத்துரும். இதெல்லாம் தம்பியா பிறக்கிறதுனால எவ்வளவோ கொடுமையை அனுபவிக்கிறாங்க. இந்த ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்றோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். நீங்க அக்காவா கூப்பிடுறப்ப அது ஃபீலிங். ஆனா ஒரு பிரபலமாக நீ வா அப்படின்னு கேட்கறது சங்கடம் இல்லையா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க அப்படி சொல்லுவாங்க, உனக்கு வந்து அனு விக்னேஷ் தெரியுமா? அவங்க ஒரு ஃபேன். நானு அது எங்க அக்கா. நான் என்ன போய் சொல்றீங்க அப்படின்னு. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. உங்களை அறியாம இவங்க கிட்டே நீங்க செலிபிரிட்டி மாதிரி தான் பேசுறீங்க. ஒரு பிரபலம் வந்து இல்லைங்க, டைம் இல்லை, டேட் இல்லை, ஸோ எனக்கு இப்போ கால் ஷீட் இல்லை. எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. கூப்பிட்டாங்க, நம்ம போனாலும் அங்கேயும் போய் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க சார். என்னன்னு? என் தங்கை தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும் தெரியுமா? நாஞ்சில் விஜயன் டிவில பண்றது. டிவில நான் பார்த்ததே இல்லைன்ட்டாங்க. டேய் செல்லங்களா, தங்கங்களா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன். தெரியுமா போச்சு. நான் வீட்ல வந்து திட்டினேன். உன்கிட்ட கேட்டாங்களா? வாயை வச்சுட்டு சும்மா. இது ஒரு சங்கடமும் உண்டு. அதே மாதிரி தான் நிஷாக்கா வருவாங்களா கேட்டேன். நிஷாக்கா வருவாங்க சொன்னா அதனால தான் வந்தேன். இல்லை ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்தது நிஷாக்காக தான். உனக்கு எங்க பாரு விளறதுதான் வேணும். ஐயா, இது கூட இப்ப ப்ரோமோல வரும். ரொம்ப நேரமா அமைதியா இருக்கும். உதவி பண்ணிட்ட பாரு ஒண்ணு. அதுக்குதான். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. கடைக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவார். எனக்கு டேன் ஆகிடும், சன் வெளில எல்லாம் போக முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஒரு பேசிக்கான விஷயம் சார். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கரெக்டா? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன் சார். ஏன் சார்? எனக்கு இது ஆன் டைம் இருக்காதா? எடுத்த உடனே வந்து அந்த பேச்சே வந்து லைக் கொஞ்சம் மேலதான் இருக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? நிஷாவும் நானும் வீடியோ அவங்கள எடுத்தாங்க, நானும் போட்டோ போட்டோம். இந்த இடத்த விட்டு அப்படி போனோன்னே அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் என் வேலையை பார்ப்பேன். டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கிடைக்கல, உண்மையான பாசம் கிடைக்கல. என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்த சம்பந்தம், நம்ம குடும்பம். ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஷூட் இருக்கும், அது அப்படியே தொடர்ந்து அடுத்த நாள் கூட கண்டினியூ ஆயிருக்கும். நம்ம படுக்கிற நேரம் தூக்கம் வராது. இல்ல புரியல. ஸோ அவர் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு சொல்லவே இல்லை. இதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் வாங்க. என் பேரே ஒரு சில நேரம் எனக்கு மறந்துடும் சார். எங்கே போனாலும் குமுதினி தம்பி குமுதினி தம்பின்னு சொல்லிடுவாங்க சார். ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு 9 months ஆகுது. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. பொறுப்பு இல்லாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். சொன்னா என்ன?
நான் ஏர்ன் பண்ணாதான் லைக் என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். நானும் டவுன் ஆகி அந்த அங்கேயே இருந்துட்டேன்னா நான் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. தங்கச்சி மீடியாவுக்கு வரணும்னு சொன்னா உங்களுக்கு ஓகேயா? வேணான்னு சொல்லுவேன். வேணாம்னு சொல்லுவீங்க. ஏன்? எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.